பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: எப்படியும் செய்வார் கர்த்தர், அவர் வழி வித்தியாசமானது. ஆதார வசனம் ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஜீவ நம்பிக்கை பெற்றவர்களே, கர்த்தரை எந்த பெட்டிக்குள் வைத்து அடைக்க முடியாது. அதாவது கர்த்தர் இப்படித்தான் செயல்படுவார் என்று அவர் திட்டவட்டமாக சொல்லிவிட்டார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று. ஏசாயா 55:8. இஸ்ரவேல் மக்களின் கானான் பிரயாணத்தை பாருங்கள். அவர் நடத்தி வந்த விதத்தை பாருங்கள். கடலை இரண்டாக பிளந்து வழி உண்டாக்கி தண்ணீரை மதில்களாக நிற்க வைப்பார் என்று யாராவது கற்பனை கூட செய்து பார்த்திருக்க மாட்டார்கள். செய்தார். புதிய வழி. மாறாவின் தண்ணீர் மகா கசப்பு, சரி வேறு ஒரு இடத்தில் நல்ல தண்ணீர் காட்டுவார் என்றுதான் எதிர்பார்த்திருப்பார்கள். அவரோ ஒரு மரக்கிளையை காட்டி அதை வெட்டி தண்ணீர் போடு என்றார். மோசே போட்டான், தண்ணீர் தித்திப்பாயிற்று. அதே நீர்தான், வேறு எங்கும் அலைய விடவில்லை. புதிய வழி. எகிப்திலே இவர்களை விடுதலை பண்ணி வருவதற்கு 10 வாதைகளை செய்தார். அதில் ஒன்று, தண்ணீர் எல்லா நீர்நிலைகளும் இரத்தமாக மாற்றினார். கானாவூர் கல்யாணத்திலே திராட்சரசம் குறைவுபட்டது என்று இயேசுவின் தாயார் இயேசுவிடம் சொன்னார். இயேசு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். அங்கே தண்ணீரை இரத்தமாக மாற்றினார். இங்கே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். யோவான் 2:9. புதிய வழி. இப்படித்தான் நடக்கும் என்றும், இப்படித்தான் வழி நடத்துவார், இப்படித்தான் குணமாக்குவார் என்று எவராலும் பிரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் நாம் ஒன்று உறுதியாக சொல்லலாம்: அவர் நிச்சயம் குணமாக்குவார், வழி நடத்துவார், தப்புவிப்பார். அற்புதங்கள் உங்கள் வாழ்வில் நடக்கும். அவர் எப்படி செய்வார் என்று யோசிப்பதை விட்டுவிட்டு உங்களையும் என்னையும் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்து கொண்டு அவருடைய நேரத்திற்காக காத்திருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு, கடமை. சூழ்நிலைகள் அவர் திட்டத்தை தடுக்கவே முடியாது. நம்மை வேண்டுமானால் பயமுறுத்தலாம். இதற்குத்தான் பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் துணையாக நிற்கிறேன் என்றார். இதன் பொருள் என்ன? சர்வலோகத்தில் நான் செய்வதை தடுக்க எந்த சக்தியும் இல்லை. அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவனே, நானே உன்னுடன் வருகிறேன், பின் எதற்கு பயப்படுகிறாய்? உலகத்தில் பயப்படுவதற்கு ஏராளமான காரணிகள் உண்டு என்கிறார். இதை நம்பி ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு சிரமமாக இருப்பதனால் தான் நம் காரியங்கள் மளவளம் என்று நடப்பதில்லை. ஏன்? நமது அவிசுவாசமே தடையாக இருக்கிறது. மார்க் 6:4, 5, 6 வசனங்களை படியுங்கள். தனது சொந்த ஊரில் அற்புதம் செய்யக்கூடாமற் போயிற்று அவருக்கு. அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார் என்று பார்க்கிறோம். கர்த்தரை செய்யக்கூடாமல் தடுக்க ஒரு காரணி உண்டானால் அது நமது அவிசுவாசம். 100க்கு அதிபதியின் விசுவாசத்தை பாராட்டினார், ஆச்சரியப்பட்டார். அப்படி நம்முடைய விசுவாசம் கர்த்தர் பாராட்டும்படியாக இருக்க வேண்டும். உங்களுடைய விருப்பம், ஆசை, எதிர்பார்ப்பு இவைகளை ஜெபமாக வைக்கிறீர்கள், நல்லது. கூடவே இதற்கு மேச்சான விசுவாச செயல் இருக்க வேண்டும், பேச்சு இருக்க வேண்டும். அவருடைய பங்கை அவர் தனது நேரத்தில் தனது பாணியில் நிச்சயம் செய்து முடிப்பார். நாம் நம்முடைய பங்கை செய்வதிலேயே கருத்தாக இருக்க வேண்டும். தாவீது ராஜா அபிஷேகம் பெற்றவன். மறுநாளிலேயே அவன் ராஜாவாகி விடவில்லை. ஆடு மேய்க்கத்தான் போனான். பின் சவுலுக்கு சுரமண்டலம் வாசித்து அசுத்த ஆவியை விரட்ட அனுமதிக்கப்பட்டான். இது ஒரு புதிய வழி, கர்த்தரால் நியமிக்கப்பட்ட புதிய காரியம். பின் கோலியாத்தை வீழ்த்த கர்த்தர் சந்தர்ப்பம் கொடுத்தார். இது ஒரு புதிய காரியம். பிரபல்யப்படுத்தினார். சரி, நீ எல்லாருக்கும் தெரிந்து விட்டது, இனி தாவீதுதான் ராஜா என்று. அப்படி இருந்தும் சவுல் பொறாமையினால் துரத்தி வேட்டையாடுகிறான் தாவீதை. நம்மை போல தாவீது, இதுதான் நீர் செய்யும் புதிய காரியமா என்று கேட்காமல், நீர் பட்சத்தில் இருக்கிறீர் தேவனே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன் கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயர் ஆண்டவரே, நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்றுதான் தேவன் மீது வைத்துள்ள விசுவாசத்தை பாடினான், காட்டினான், காத்திருந்தான், பெலன் பெற்றான். இறுதியில் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவானான். புதிய காரியம் நிறைவேறிற்று. தாவீது வர வர பலத்தான் என்று 2 சாமுவேல் 3:1 வாசிக்கிறோம். அப்படி நீங்கள் உங்களது ஜெபம் எத்தகையதாக இருந்தாலும் சரி, இதற்கெல்லாம் நான் தகுதியுள்ளவனா என்று உங்களை மட்டுப்படுத்திக் கொள்ளாதீர்கள். நீங்கள் தகுதி உள்ளவர்கள் தான். சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் என்னை பார், நானே உனக்கு வழியும் சத்தியும் ஜீவன் என்றார். அவரைத்தான் பார்க்க வேண்டும். சூழ்நிலைகள் மாறக்கூடியவைகள், மறையக்கூடியவைகள். இருந்த இடம் தெரியாமல் காணாமற் போய்விடும். மாறாத தேவன் கொடுத்த வாக்கை பிடித்துக் கொள்ளுங்கள், நிச்சயம் நிறைவேறும்.
என்று மனதில் தீர்மானம் செய்துவிட்டு மக்கள் கேட்கும்போது என்னமோ ஜெபித்து வருகிறேன், கடவுள் வழி எப்படி விட்டுறாரோ அப்படித்தான், எப்படி நடக்குமோ என்று உலகத்தார் போல பேசக்கூடாது. வேதத்தில் சாட்சிகளை பாருங்கள். கர்த்தர் நம்மை இப்படி உற்சாகப்படுத்துகிறார். அவருடைய சாட்சிகளை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். சங்கீதம் 119:2. எல்லாருக்கும் போல அல்ல, உங்களுக்கு என்று ஒரு புதிய வழியை வைத்திருக்கிறார். நிச்சயம் நடக்கும், நிறைவேறும். நிறைவேறின பின்பு இப்படி சூழ்நிலைகள், கஷ்டங்கள் கடந்து வந்தோம் என்று நினைத்து பார்க்க முடியாதபடி மறக்க செய்யும் அளவிற்கு மகிழ்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. கைதியாக இருந்தவனை சில மணி நேரத்தில் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தி வைத்தார் என்றால் ஏன் உங்களுக்கு நடக்காது? உங்களது கனவுகளையும் விடாதீர்கள், விசுவாசத்தையும் விடாதீர்கள். அடைந்தே தீர்வீர்கள் என்று வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குகிறவர் சொல்கிறார். ஜெபிக்கலாம். தகப்பனே, நீங்கள் எங்களுக்கு அற்புதங்கள், அதிசயங்கள் செய்யும் வழிகள் தெரியாமல் இருக்கலாம், வழிமுறைகள் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று உறுதியாய் இயேசுவே நாமத்தில் அறிக்கை செய்கிறோம். நீர் வார்த்தையில் உண்மையுள்ளவர், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். நிச்சயமாய் செய்து முடிப்பீர். முடித்து நீர் யார் என்பதை நிரூபிப்பீர். இதுதான் எங்கள் அறிக்கை. அருமை பிதாவே. ஆமேன். அல்லேலூயா.